லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குணம் இப்படி தாங்க இருக்கும். இவங்களுக்கு இந்த வேலையை அமைஞ்சிருச்சுன்னா அவங்கள அடிச்சுக்க யாருமே இல்லை. அவங்க வெற்றி பெறது அப்படிங்கிறது 100% வாழ்க்கையில் உண்மைங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஜோதிடத்தில் சந்திர பகவான் ஆளக்கூடிய கடகராசியில் வரக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை புதன் பகவான் ஆள்கிறாரு. இந்த பதிவில் நம்ம ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க குணம், வேலை, தொழில் எப்படி இருக்கும், அவங்களோட காதல், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆயில்யம் 1ஆம் பாதம் குணம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆயில்யம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நல்ல தர்ம சிந்தனை கொண்டவங்களாகவும் அறிவாளிகள், ஞானம் படைத்தவர்களாகவும் இருப்பாங்க. தன்னுடைய முன்னோருக்காக யாரையுமே எதிர்பார்க்காம செயல்படுவாங்க. தன் வலிமையை அறிந்து செயல்படுவாங்க. அதனால் அவங்களுக்கு மீறி ஆசைப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு கணிதம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படுவாங்க. அதனால் வங்கித்துறை, கணக்காளர், இன்சூரன்ஸு, எழுத்தாளர், பத்திரிகையாளர், யோகா, ஆசிரியர் போன்ற துறைகளில் சிறப்பாக பலனை பெறுவாங்கங்க. அதே ஆயில்யம் 1ஆம் பாதத்தில் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குவாங்க. அப்படிங்கிறதுனால சித்த மருத்துவம், மூலிகை, பாரம்பரிய மருத்துவத்தில் சிறந்து விளங்குவாங்க. மருந்து தயாரிப்பு, ஆயுதம் உற்பத்தி, அவசர கால சேவை, பங்கு வர்த்தகம் இதுலேயும் சிறந்து விளங்குவாங்க. ஆரோக்கியத்தில் அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருந்தாலும் இவங்களுக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகள், இடுப்பு, வயிறு தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா இவங்க தட்சிணாமூர்த்தியை வழிபடணும். அதே மாதிரி ஆயில்யம் 2ஆம் பாதம் அவங்க இந்த ஆயில்யம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க சுயநலத்தின் உச்சமாக இருப்பாங்க. தங்களோட தேவைக்காக எதையுமே செய்ய தயங்கவே மாட்டாங்க. சபை நாகரிகம் அறிஞ்சவங்களாக இருப்பாங்க. தங்களோட பணத்தை ரொம்ப கஞ்சத்தனமாக செயல்படுவாங்க. சூழலை தங்களுக்கு ஏற்ற வகையில் பயன்படுத்தி கொள்ள முன்னுக்கு பின் முரணாக பேசுவாங்க. தன்னிடம் இல்லாத ஒன்றை இருப்பது போன்று வெளிக்காட்டி கொள்ளக்கூடியவங்க. இப்படி எல்லாம் இருந்தாலும் இவங்க தாங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவங்க. வீரர்களாகவும் துணிச்சல் மிக்கவங்களாகவும் இருப்பாங்க. எப்படியோ பணம் சேர்த்து விடக்கூடிய வல்லவங்க. அடுத்தது இவங்களுடைய தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல், இராணுவம், உணவு, அதுக்கப்புறம் கட்டுமான தொழில், விவசாயம், சுரங்கம் தோன்றுதல், போதைப் பொருட்களை உற்பத்தி செய்கிறது, அதை விற்பனை போன்ற வேலைகளில் ஈடுபடுவாங்க. உணவு விஷயத்தில் எல்லா வகை உணவும் இவங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். இவங்க அடிக்கடி வயிறு வலி, மலச்சிக்கல், எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் சந்திப்பாங்க. வழிபட வேண்டிய தெய்வம்னா திருமலை திருப்பதிங்க. ஆயில்யம் 3ஆம் பாதம் பார்த்திங்கன்னா, இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கௌரவம், மரியாதையோடு இருப்பாங்க. கவரிமான் பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கொள்வாங்க. உழைப்பாளர்கள் தான் நினைத்த உச்சத்தை அடைவாங்க. தன் உயர்வுக்காக குறுக்கு வழியை நாடமாட்டாங்க. பணியிடத்தில் மேலதிகாரிகள் கிட்ட நெருக்கமாக இருந்து காரியத்தை சாதிப்பாங்க. அதே போல் மற்றவங்களுக்கு காரியத்தை சாதித்து கொடுத்து அதன் மூலம் லாபத்தையும் பெறுவாங்க. அதே மாதிரி ஆயில்யம் 3ஆம் பாதம் இவங்களுக்கு திருமணம் எப்படி இருக்கும் வாழ்க்கை அப்படின்னா, மனதைரியம் மிக்கவங்களாகவும், ஏதாவது ஒரு தவறு தன் முன்னால் நடந்தால் அதை தட்டி கேட்கக்கூடிய நபராக இருப்பாங்க. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அவசரமாக செயல்படக்கூடியவங்களாகவும், அதனால் பின்னர் வருத்தப்படாத கூடியவங்களாகவும் இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தன்னோட மனைவியின் கையில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒதுங்கி இருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே சமயம் தன்னோட உறுதிமொழியையும் கடைப்பிடிக்காமல் காற்றில் பறக்க விடுவாங்க. வேலை எளியவங்களுக்கு உதவ நினைப்பாங்க. அசட்டையால் பல நல்ல வாய்ப்புகளை தவற விடுவாங்க. இந்த ஆயில்யம் 4ஆம் பாதம் பார்த்திங்கன்னா சேர்ந்தவங்க எப்போதுமே சுத்தம் சுகாதாரத்தை எதிர்பார்ப்பாங்க. கலாச்சாரத்தை தக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க, பழமையான விஷயங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க.
பகட்டுக்காக ஆடம்பர செலவு செய்யக்கூடியவங்க, பல நேரத்தில் கோபப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே சமயம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பக்கூடியவங்க. இதனால் ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. பெற்றோரை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் இருக்கும். நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. தீயவங்க கிட்ட சகவாசம் காரணமாக பிரச்சனைகளை சிக்குவாங்க. அதனால் அவங்கக்கிட்டேருந்து விலகி இருக்கிறது நல்லது. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா நாகராஜன், ஆதிசேஷன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.